ஐசக் நியூட்டன் பற்றி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணது வந்து விக்கிபீடியா அண்டு பைஜூஸ் ஆப். இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஸ்க்ரீன் ரீடிங் பண்ணுறது வந்து அதை பற்றி டீட்டெயில் வந்து எனக்கு பிடிச்ச பாயிண்ட்டுகளை மட்டும் நான் வாசிக்கிறேன். Newton built first reflection telescope and developed a sophisticated theory of color based on the observation that a prism separated white light into the colors of visible spectrum. நான் வந்து இந்த வீடியோ வந்து டிவியில் ஓட விட்டு அதில் வர்ற டிவியில் பார்த்துட்டு ரீட் பண்ணுறேன். லேப்டாப்பில் பார்த்தோ ஃபோனில் பார்த்தோ ரீட் பண்ண வந்து கஷ்டமாக இருக்குது, சைஸ் சிறுசாகிறதுனால. அதனால் ஆடியோ வீடியோ மிஸ் மேட்ச் ஆகும். His work on light was collected in his book Optics, published in 17th century. 1704. He originated prism as beam expander and multiple prism arrays, which would later become ஐசக் நியூட்டன் வந்து அவரோட சாதனையை பற்றி அவரே விவரித்து எப்படி பின்வருமாறு கூறுகிறார். எப்படி சொன்னார்னா, நான் இவ்வுலகிற்கு எவ்வாறிருப்பினும் என்னில் பொருத்தமாட்டில் நான் ஒரு கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருக்கும் சிறுவன். மென்மையான கூழாங்கல்லையும் அழகிய சங்கையும் கண்டுள்ளேன். ஆனால் விரிந்து பரந்துள்ள பெருங்கடலோ என் கண்முன்னே காணப்படாமல் உள்ளது. அவர் கண்டுபிடிச்சது சின்ன விஷயந்தான், இன்னும் நிறையா கண்டுபிடிக்க நிறையா இருக்குங்கிறத அவர் சொல்கிறாருங்கிறது எனக்கு தோணுது. இங்கிலாந்தில் மிகச் சிறந்த விஞ்ஞானியாக இன்றும் கருதப்படும் சர் ஐசக் நியூட்டன் நோய்வாய்ப்பட்டு 1727 ஆண்டு மார்ச் மாதம் 20 இயற்கை எய்தினார். லண்டனில் புகழ்பெற்ற வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபேயில் அடக்கம் செய்யப்பட்டார். மனித குலத்தின் மிகச்சிறந்த விலை மதிப்பில்லாத மாணிக்கம், த பெஸ்ட் அண்ட் இன்வேல்யூ ஜெம் ஆஃப் மேன்கைண்ட் என்று அவர் கல்லறையில் பொறிக்கப்பட்டது. நியூட்டனுக்கு பலர் அஞ்சலி செலுத்தினாலும் போப் எழுதிய அஞ்சலி மிக ஆழமானது. இந்த வாசகம் நியூட்டன் பிறந்த அறையில் இன்றும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையும் அதன் விதிகளும் இருளில் கிடந்தன. கடவுள் நியூட்டன் பிறக்கட்டும் என்றார், ஒளி பிறந்தது. போப்ங்கிறவர் வந்து நியூட்டனை பற்றி சொன்ன வாசகம். ஈர்ப்பு விதியை பற்றி நியூட்டன் கண்டுபிடிச்ச விஷயம். நியூட்டன் ஆப்பிள் மரமொன்றின் கீழ் இருந்தபோது ஆப்பிள் பழமொன்று அவர் தலையில் விழுந்ததாகவும் அது அவர் சிந்தனையை கிளறி புவி சார்ந்த விண்வெளி சார்ந்த ஈர்ப்பு பற்றிய எண்ணக்கரு உதித்ததாகவும் கதை நிலவுகிறது.
இது அவரது சொந்த கதையான வூல்ஸ்தோர்ப் மனோரியின் என்னலோரம் இருந்து ஆப்பிள் மரத்திலிருந்து விழுந்ததை கவனித்த கதையை மிகைப்படுத்தி கூறுவதாகவும் கருதப்படுகிறது. நியூட்டனின் கதையும் பிற்காலத்தில் அவரால் கட்டப்பட்டது என்பது பலருடைய கருத்து. 1667 தனது கண்டுபிடிப்புகள் குறித்த முடிவுதொடர்கள் மூலமான பகுப்பாய்வு பற்றி தி அனலைஸ் பெர் எக்வேஷன் நியூமரி டெர்மினோரம் இன்ஃபினிட்ஸ் வாசி கஷ்டமாக இருக்குது. புக்கு 10 என்ற நூலின் பின்னர் தொடர்களினது பிளாக்சியன்களினது வழிமுறைகள் பற்றி, அதாவது என்ன புக்கோட பேர் டி மெத்தடிஸ் செரேனியம் எட் ஃப்ளூசியானம். இது 2 புக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக அந்த ஐன்ஸ்டீனோட பகுப்பாய்வு பற்றி இந்த 2 நூல்களில் சொல்லியிருப்பாங்க போல். தமிழ் டிரான்ஸ்லேஷன் சம்மந்தமாக டீட்டெயிலில் கீழே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க விக்கிபீடியாவில். நியூட்டனும் லிப்னிஸும் நுண்கணித கோட்பாடுகளை தனித்தனியே உருவாக்கியதுடன் வெவ்வேறு குறியீடுகளையும் பயன்படுத்தினார்கள். நியூட்டன் அவருடைய வழிமுறைகளை லிப்னிஸுக்கு முன்னரே உருவாக்கியிருந்தும் பின்னவருடைய குறியீடுகளும் வகையீட்டு வழிமுறையும் மேம்பட்டதாக கருதப்பட்டு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நியூட்டன் அவர் காலத்தை சேர்ந்த மிக திறமையான அறிவியலாளர்களுள் ஒருவராக இருந்தும் அவருடைய கடைசி 25 வருடங்கள் லிப்னிஸுடனான பிரச்சினைகளால் ஒரு சில இடங்களில் ஸ்பீடாக போகுது புக்கு, ஒரு சில பேஜ் ஸ்லோவாக மூவ் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது தெரியவில்லை. ஆயிரத்தி 1669 கணிதத்துக்கான லுக்சியன் பேராசிரியராக தேர்வு செய்யப்பட்டார். இவருடைய இந்த பதவி இவர் கல்லூரியின் தலைவராக ஃபெல்லோ அப்படின்னு எழுதியிருக்காங்க நீடிப்பதற்கு தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் என்ற விதியிலிருந்து விலக்கு பெற்றதுடன் அவருடைய எதிர் திரி தத்துவ கருத்துக்கள் காரணமாக மரபுவாத தேவாலயத்துடன் ஏற்படவிருந்த முன்னேற்பாடுகளையும் தவிர்த்து கொண்டார். அவ்வளோதான் நான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. விசை பற்றிய கோட்பாடுகள் நான் அதெல்லாம் இது பண்ணல.